விஜய் கிட்ட வந்து நிவின் வந்து சொல்றாரு, இந்த மாரி வந்து உன்ன வாழ விட மாட்டேன். காவேரி வந்து மரியாதையா வந்து என் கூட அனுப்பிச்சு வச்சுரு. இந்த பணத்த வாங்கிக்கிட்டுன்னு சொல்றாரு. அதையும் பார்க்கலாம். நீ என்ன பண்றன்னு சொல்லிட்டு, எக்காரணம் கொண்டும் நான் அனுப்ப மாட்டேன். 10 மாசம் முடியிற வரைக்கும் அவள வந்து என் பொண்டாட்டி தான். அதனால வந்து நான் அவள வெளிய அனுப்பவே மாட்டேன். அதுவும் உன் கூட நான் அனுப்பவே மாட்டேன் அப்டி சொல்றாரு. 10 மாசம் கழிச்சு வந்து அவளே போயிடுவா. எனக்கு அது நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் வந்து எங்க அக்ரிமெண்ட் முடியுது. ஆனா அதுவரைக்கும் காவேரிய என்கிட்ட யாராலயும் பிரிக்க முடியாது. அப்டி சொல்லிட்டு விஜய் சொல்றாரு. அத கேட்டு நிவின் செமையா டென்ஷனா நான் பிரிச்சு காட்டுறேன். காவேரிய வந்து சீக்கிரமாவே வந்து உன்கிட்டருந்து பிரிச்சு காட்டுறேன். 10 மாசம் வரைக்கும்லாம் உன் காவேரி உன்கிட்ட விட்டே வைக்க மாட்டேன் நானு அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அதுக்கு வந்து பார்க்கலாம் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்றாரு. அடுத்து வந்து இந்த படத்தெல்லாம் யார் எடுத்துட்டு போடுவா? இந்த படம்லாம் எனக்கு தேவையில்லை. மரியாதைங்க எடுத்துட்டு போ அப்படின்னோடனே நிவின் வந்து இந்த படத்தை நான் எடுத்துட்டு போறேன். ஆனா இதே படத்தை நீ வாங்குவே என்கிட்ட இருந்து. உன்கிட்ட கொடுத்துட்டு காவேரி நான் கண்டிப்பா மீட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அடுத்து வந்து இங்க வந்து விஜய் வந்து செமையா டென்ஷனா இருக்காரு. இதெல்லாம் நான் யோசனை பண்ணி பார்த்துட்டு நேரா வந்து நிவின் வந்து காவேரி பார்க்க போறாரு. காவேரி பார்த்து வந்து காவேரி நடந்த விஷயத்துக்கு எல்லாமே எனக்கு தெரியும். இந்த படத்தை கொடுத்து எப்படியாவது அங்கேருந்து நீ வந்துரு. இதுக்கப்புறம் நீ அங்கே இருக்கவே கூடாது. வந்து அவன் கூட நீ வாழவே கூடாது அப்படின்னு சொன்னோன்னே காவேரி அழறாங்க. நிவினும் அழறாரு. உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து நிவின் பேச்சை கேட்டு காவேரி என்ன பண்ணுறாங்க, இதுக்கப்புறம் வந்து அந்த பணத்தை எடுத்துமே அவர்கிட்ட கொடுத்துடலாம். நான் எப்படா வந்து பணம் கிடைக்கும் அவர் மூஞ்சில் வீசி எரிஞ்சிட்டு வரலான்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். அதே மாதிரி நீங்களும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டீங்க. எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? இதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த தடையுமே கிடையாது. அந்த பணத்தை அந்த விஜய் மூஞ்சில் வீசி எரிஞ்சிட்டு நம்ம வாழ்க்கை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இது எல்லாத்தையுமே வந்து விஜய் நினச்சி பார்க்குறாரு. அப்படியே அதிர்ச்சி அடைகிறாரு. உண்மையிலே காவேரி வந்து நம்மளை விட்டுட்டு போயிடுவாளா? படத்தை வந்து கொடுத்துட்டு போயிடுவாளா? அவள் சொல்லிகிட்டே இருந்தாலே எப்பாவது என்கிட்ட பணம் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக நான் உங்ககிட்ட கொடுத்துட்டு பேசாமல் இந்த இடத்த விட்டே நான் போயிடுவேன். எனக்கு நிம்மதியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலே ஒருவேளை அந்த பணத்தை வாங்கினு நம்மளை விட்டு போயிடுவாளா அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷனாக இருக்காரு. ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறார். காவேரி வந்து என்ன பண்ணுறாங்க, எப்படியாவது வந்து விஜயோட சீக்கிரட்டை கண்டுபிடிக்கணும், அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்து அந்த கபோர்டை திறக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ விஜய் வந்துடுறா. ஐயோ வந்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒழிஞ்சிக்கிறாங்க. அடுத்து வந்து விஜய் வந்து எல்லா இடத்தையும் எடுத்து வச்சுட்டு கபோர்டையும் ஓப்பன் பண்ணுறாரு. அப்பா ஓப்பன் பண்ணிட்டாரு. எப்படியாவது அந்த ஃபோட்டோ எடுத்துடலாம். அந்த ஃபோட்டோ எடுத்துட்டு வேறு எதாவது பண்ண முடியுமான்னு யோசிக்கலாம்னு கபோர்டை பூட்டிடுறாரு. ஐயோ பூட்டிட்டாரே அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகிறாங்க. காவேரி வெளியே வா அப்படின்னோடனே உடனே வெளியே வராங்க. என்ன அப்படி சொன்னோன்னே எதுக்காக இப்போ ஒழிஞ்ச? ஒன்றும் இல்லையே அப்படி சொல்கிறாங்க. சரி நீங்கள் இவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னோடனே நீ இவகிட்ட சொல்லலாமா வேணாமா? வேணாம் சொல்ல வேணாம், நம்ம ஏன் சொன்னோம் சொல்லிட்டு நம்மகிட்ட கண்டிப்பாக சண்டை போடுவா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. சரி ஓகே என்ன தேடிட்டு இருக்க? ஒன்றும் இல்லையே, எனக்கு நல்லா தெரியும் நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு இங்கே பாரு, தேவையில்லாமல் வந்து என் விஷயத்தை தலையிடாத. அதுக்கப்புறம் அந்த விஷயத்தை பற்றி நீ யோசிக்கவே கூடாது, புரியுதா? நேரத்தோட பிற்பாடு அப்படி சொன்னோன்னே இவர் என்ன யோசிக்க வேணாம் சொல்கிறது, நான் யோசிப்பேன், எனக்கு தெரியாது, எப்படியாவது நான் கண்டுபிடிச்சி தீரணும், தாத்தா கிட்ட கேட்கலாமா அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தாத்தா வந்து விஜய் கிட்ட கூப்பிட்டு பேசுகிறாரு. இந்த மாதிரி காவேரி வந்து அந்த ஃபோட்டோ பற்றி கேட்டாப்பா அப்படி சொன்னோன்னே தெரியும் தாத்தா, என்கிட்டையும் கேட்டா, ஆனால் தயவுசெய்து தாத்தா அதை பற்றி எதுவும் சொல்லிடாதீங்க காவேரி கிட்டே. ஏன்ப்பா சொல்ல வேணான்ற? இல்லை தாத்தா சொல்லிடாதீங்க, பிரச்சனை வேணாம் தாத்தா, அதெல்லாம் கிளறினா எனக்கு டென்ஷன் தான் அதிகமாகுது அப்படின்னோடனே சரிப்பா உன் விருப்பப்படியே நான் சொல்லலை போதுமா அப்படி சொல்லிட்டு தாத்தா வந்து சொல்லிடுறாரு. சரிங்க தாத்தான்றாங்க. குமரன் வந்து வீட்டுக்கு வராதால கங்கா வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாம தவிக்கிறாங்க. குமரனுக்கு நிறைய ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ குமரன் வந்து ரொம்ப சோகமாக வந்து ஒரு கடையில் நின்று யோசிச்சுட்டு இருக்காரு. ஃபோனை எடுத்து பார்க்குறாரு. பார்த்துட்டு மறுபடியும் வச்சிடுறாரு. நான் ஃபோனை எடுக்க வேணாம், ஃபோன் எடுத்தால் கண்டிப்பாக திட்டுவா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு குமரன்.